உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? சனி வக்ர காலத்தில் சிறப்பான பலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற கான்செப்ட். நான் சிம்ம ராசி, ஒரே கொள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அஷ்டம சனி வந்தாலும் வந்தான், எங்கேயாவது கிளம்பும் போது தான் செருப்பு பிச்சுக்குது, இது ஒரு வண்டி லேட்டாகுது. சனியில் டார்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னத்தனமான ஒரு டார்ச்சராக இருக்கும். ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஆனால் உங்களுக்கு மெச்சூரிட்டி சொல்லித்தராரு. ஒரு விஷயத்தை பக்குவமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும். சில பேர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் எடுக்கிற வரைக்கும். அது அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறத சனி பகவான் சொல்லி தருவார். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் சும்மாவே நம்மளை ஒரு டென்ஷனாகவே வச்சுருக்கிறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துடும். ஆனால் கையில் கிடைக்காம நமக்கே சீன்னு போகிற அளவுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடைந்து விடுகிறார். இவர் யாருன்னா 6-7 கூடியவர். 7ங்கிற லவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டே இவர் தான். அவர் போய் 8ல் மறைஞ்சதுலேருந்து கடந்த 2 மாதமாக என் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, 1 2 காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. என்னங்க லவ் பாட்டை இப்படி பாட்டாக மாற்றிட்டீங்க, என்ன பண்ணுறது குருஜி? அந்தளவுக்கு பிரச்சனை. 7ஆம் இடத்திலே ராகு. இருந்தாலும் வேறு நான் வேணா செகண்ட் ஆஃபர் ஒன்று பண்ணட்டுமா? கொஞ்ச நேரம் கம்பெனி ஏற்கனவே இருக்கிற கல்யாணமே போயிடும் போல இருக்கு. செகண்ட் ஆஃபர் லவ் லைனில் செகண்ட் லைன் எப்பயுமே சொல்லுவாங்க, செகண்ட் லைஃப் லைன் இது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் பொழைச்சி வந்திருக்காருன்னு அர்த்தம். அது எவ்வளோ அழகாக மாற்றி விட்டானுங்க, செகண்ட் லைஃப் லைன் இவங்க தான் அப்படிங்கிறது. இது ஹாஸ்பிட்டலெல்லாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் வந்திருக்கும். அது தயவுசெய்து விட்டுருங்க. டிசம்பர் 6 வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, 7 கூடியவர் வக்கரமாகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் என்ன ஒரு ஆசை, ஒரு நல்லதுன்னா, 7 கூடியவன் ஆல்ரெடி 8ல் மறைஞ்சிட்டான், அவன் வக்கரமாகும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இது ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. இது ப்ராப்ளம் கிடையாது, இது ரொம்ப நல்லது. 7 கூடியவன் ஏற்கனவே 8ல் போய் மறைஞ்சிட்டான், அதான் அந்த செகண்ட் லைன் வந்தது. அவர் போய் இப்போது அவர் வக்கரமாகும் பொழுது அஷ்டம சனி பிகம் நார்மல் சனி அண்ட் மங்கள சனி. அப்போது 7 கூடியவன் ஆக்டிவ் ஆகிடுறான். உங்களோட ஒய்ஃப் உங்கள்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு காதல் ஓகே ஆகிடும். விட்டு போன வாழ்க்கை அது மாதிரி. அதாவது நீங்கள் வேறு என்ன சொல்கிறது, இந்த நிறையா பிரிந்து போன காதல், அந்த காதல்லாம் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகள் போன்றவை. தயவு செய்து டைவர்ஸ் பேப்பர் ஏதாவது வச்சுருந்தா கீழ்ச்சி போட்டுருங்க. அது நடக்காது. ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பார்த்துட்டு இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த பிகில் படத்தில் வர மாதிரி தான். அங்கே பார்த்தீங்களா, ஷீ இஸ் வாட்சிங் யூ, ஃபேமிலியே உங்களை பார்த்துட்ருக்கு, உங்களுடைய அசைவுகள் எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அனிதா கதை ஸ்டோரி மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. வக்கரம் பெற்றவர் அவர். இந்த டிசம்பருக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டு போயிடுறார். நான் வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ சாப்பிடு அப்படியே. அடுத்ததாக சனி பகவான் 5 பார்க்குறார். சூப்பரான மேட்டரே தான். 5ங்கிறது என்ன அப்படின்னா, 5ங்கிறது இஸ் நத்திங் பட் குழந்தை. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குழந்தை கொடுக்குறார். அண்ட் ஆல்சோ சொத்து எல்லாம் கொடுக்குறார். சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு. ஒரு பிரேக், ஒரு இன்டர்வல் பிரேக் மாதிரி இந்த ஜூன் வரைக்கும், இந்த ஜூனில் இந்த ஆரம்பிக்கிற அப்படியே இந்த டிசம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அஷ்டம சனி இனிமேல் நார்மல் சனி. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? அதே சனி பகவான் தான். அவருக்கு செய்ய வேண்டிய பிரீத்தியை சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு முடிந்தவரை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களுக்கு, அங்கே இருக்கிற சாப்பாடு செய்கிற இடம், அது வேறு மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கே சென்று
அவருக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு எள்ளு சாதம், எள்ளு அதெல்லாம் பண்ணி நவக்கிரக அவங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். முக்கியமாக நீல நிற புஷ்பங்கள் வாங்கி சனி பகவானுக்கு கொடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்துல 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு சாலிடாக 90 மார்க், பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார், ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுறப்பாங்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும்போது கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால் பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன பிடிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி.